நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் க்ரீன் பீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கழுவின ரைஸுக்குள்ளே அல்லது கிரெயின்ஸுக்குள்ளே நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம். மற்றது தேவையான அளவு உப்பு, அடுத்தது வந்து செசமி ஆயில் வந்து நாங்கள் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி விடுவோம். ஏன்னு சொன்னால் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை இந்த டிஷ்ஷுக்கு வந்து இது கொடுக்குறதா இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான மீல்னு நான் சொன்னேன். நான் அதுக்காக சால்மன் ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம். அந்த மேரினேஷனை இப்போ நாங்கள் எடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பொட்டுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மேரினேஷனையும் அந்த பொட்டுக்குள்ளே போட்டு நாங்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப். ஒரு முக்கியமான ஸ்டெப் இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து இன்னும் கூட ஃப்ளேவரை கொடுக்குறது. ஒரு முழு பூடை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த பூடை வந்து நாங்கள் இந்த பொட்டுக்குள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப் தான். ஃபைனலி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ரைஸ் குக்கருக்குள்ளே வந்து நாங்கள் போட்டுட்டு ரைஸ் குக்கரை மிச்ச வேலையை நாங்கள் செய்ய விட போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பார்ப்போம் இந்த ரைஸ் வந்து எப்படி வந்து குக் ஆகிருக்குண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு வெஜ்ஜிஸோட சால்மன் ஃபிஷ்ஷோட. இப்போ நாங்கள் அதை வடிவாக வந்து ஒரு ஸ்பூனால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம்.